ஆல் நேத்து ஆர்சன் பிரிட்ஜ் அப்படின்னா என்னது, எங்க இருக்கு எல்லாமே பார்த்தோம். அதோட ஹிஸ்டரி எல்லாமே பார்த்தோம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கூகுளில் போய் செக் பண்ணுங்க, அந்த பிரிட்ஜ் பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன நேத்து நான் அந்த வீடியோல சொல்லாம விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட், அந்த பெபர் ஹோம், அதை வந்து மேக் பண்ணும்போது அவங்களுக்கு சாண்ட் அண்ட் ஸ்டோன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. டன்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தால அதை அவங்க எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்து டனல் மேக் பண்ண போறோம், இந்த சைடு வந்து நம்ம பிரிட்ஜ் மேக் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஸ்டோன்ஸ் அண்ட் அந்த சாண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிவு பண்ணி யோசிச்சிட்டாங்க. அண்ட் பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டணும், அதாவது டென்மார்க் சைட் கட்டணுமா ஸ்வீடன் சைட் கட்டணுமான்னு யோசிக்கும் போது ஸ்வீடன் சைட் பிரிட்ஜ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கோப்பன்ஹேகன், அதாவது டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட் அங்கே தான் இருக்கு. ஸோ அந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்ஸ் வந்துட்டு போறதுக்காக ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து அது இடைஞ்சலா இருக்கும். அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் கட்டினா ஃபிளைட்ஸ் வந்து கிராஷ் ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம ஸ்வீடன் சைடு பிரிட்ஜ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னா ஸ்வீடன்ல பார்த்தோம்னா நிறைய ஷிப்ஸ் அண்ட் ஃபெரிஸ் வந்துட்டு போகும். ஸோ அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். பெரிய லார்ஜ் ஷிப்ஸ் அதெல்லாம் வரும்போது அந்த பிரிட்ஜில் வந்து அது இடிச்சிடும் அப்படின்றதுனால அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த சைடு கட்டலாம் சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பெபர் ஹோம் ஐலாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டனல் மேக் பண்ணுறதுக்கு எல்லாருமே இன் டெப்த் ஆஃப் சீக்குள்ள போயிட்டு அந்த டனல் செட் பண்ணணும். அங்கே போய் அவங்க கால் அடி எடுத்து வைக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பாம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாம் கிடைச்சிருக்கு, அப்புறமா வந்து ஒரு 2 பாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும் போல இருக்கு இந்த ஏரியாவில், நம்ம வந்து இந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம தேடலான்னு 1 இயர் அந்த புல்லட் கட்டுற பிளானிங்கை ஸ்டாப் பண்ணி அந்த பாம்பை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க தேடி அவங்களுக்கு கண்டுபிடிச்ச பாம்ஸ் வந்து 16 பாம்ஸ் டோட்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 16 பாம்ஸும் வெடிக்கல. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எப்படி இந்த 16 பாம் இந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு திங்க் பண்ணும்போது செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த பாம்ஸ் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதானே, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையானா இங்கதான் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த டனல் வந்து கோப்பன்ஹேகன் சைட்ல இருக்கிறதுனால கோப்பன்ஹேகன் லைம்ஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அண்டர் வாட்டர்ல பார்த்திருக்காங்க. அது என்னதுன்னா பாறைகள் இருக்கும்ல சீக்கடியில, அந்த பாறையில வந்து அந்த லைம்ஸ்டோன், கோப்பன்ஹேகன் லைம்ஸ்டோன்ன்றது ரொம்ப ஹார்டு. அந்த காலத்திலே ஒரு பெரிய கட்டிங் மிஷினை வந்து சீக்குள்ள இறக்கி அதை வந்து கட் பண்ணி குட்டி குட்டியா, அதாவது ரொம்பலாம் அதால கட் பண்ண முடியல பிகாஸ் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ குட்டி குட்டியா கட் பண்ணி அது ஒரு ஷிப்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஐலாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் வந்து கேபிள் ஸ்டே பிரிட்ஜா நம்ம வந்து மாத்திடலாம். அப்படின்னா என்னன்னா கீழே வந்து ட்ரெயின் போகும், மேலே வந்து கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரி அந்த பிரிட்ஜை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கீழே ட்ரெயின் போகும், மேலே வெஹிக்கிள்ஸ் போகும்னு சொல்லியிருந்தாலும் அந்த பிரிட்ஜை வந்து 5 வேஸாக பிரிச்சிடலாம். அதாவது 2 பாத் வந்து ட்ரெயினுக்கு, 2 பாத் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு, இன்னொன்று வந்து எமர்ஜென்சிக்கு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ண விஷயம் தான் இந்த ஆர்சன் பிரிட்ஜ். இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.